வணக்கம் மாணவர்களே. நம்ம 10ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் உறவுகளும் சார்புகளில் பயிற்சி 1.5ல் 1வதுல 3வது கணக்கு பார்க்குறோம். இந்த கணக்கில் கொஞ்சம் வித்தியாசம், இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க f(x)ஓட மதிப்பு. நம்ம இதை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன எழுத போகிறோம், நம்ம f.g போடுறோம். f.gனா என்னது, f(g)(x). g of x அப்படி பிரதியிட்டு g of x என்னது 3 மைனஸ் எக்ஸு. அடுத்து f of உடையது என்னது x + 6/3. எக்ஸுக்கு பதில் 3 மைனஸ் எக்ஸு போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது, எக்ஸுக்கு பதில் 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ 3 6 எவ்வளவு, 9. 3 6 எவ்வளவு, 9. 9 மைனஸ் x/3. புரியுதாம்மா? f.g = 9 மைனஸ் x/3. இதை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்க, g.f. g.fனா என்ன அர்த்தம், g of f of xன்னு அர்த்தம். g of f of x. f of x ஃபஸ்ட்டு பிரதியிட்டுருங்க. f of xல என்ன கொடுத்துட்டாங்க, x + 6/3. அடுத்து g of xல என்ன கொடுத்துருக்காங்க, 3 மைனஸ் எக்ஸு. எக்ஸுக்கு பதில் இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதை அப்படியே எழுதுகிறோம், 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6/3. இப்போ இதை எல்சி எடுக்கிறோம், மீச்சிமா எடுக்கிறோம். மீச்சிமா எடுக்கிறோம், 3 9 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 6/3. 9ல் 6 போச்சுன்னா என்ன வரும், 3. அப்படின்னா 3 மைனஸ் x/3. அங்கே என்ன இருக்குது, 9 மைனஸ் x/3 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, 3 மைனஸ் x/, 2 சமமா, 2 சமமா இல்லை, இரண்டும் சமம் அல்ல. ரேரான கேஸில் தான் 2 சமமாக இருக்கும். எல்லா கணக்குலையுமே சமமாக இருக்க சான்ஸ் கிடையாது. கொஞ்சம் நிதானமாக செஞ்சிங்கன்னா இதில் கண்டிப்பாக மார்க் எடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கணக்கில் சந்திப்போம்.